God's own country, India's most visited destination, Alapula. Polama. Just sit back, relax, and enjoy. வணக்கம் மக்களே, நான் கார்த்திக் சிவா. வெல்கம் பேக் டு த சேனல். இந்த கேரளா சீரீஸ் அண்ட் கேரளா ட்ரிப்பில் வந்து இன்னைக்கு பிளான் வந்து ஆலப்புழா போகிறது. அதிரப்பள்ளியிலேருந்து ஆலப்புழா போகிறதுக்கு ஒரு 120 கிலோமீட்டர், ரஃபாக ஒரு 3.5 hours. ரோடு சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி இது வந்து அக்டோபர் மாதம்ல, அதனால் ட்ரிசில் ஆகிட்டே இருக்குது. அப்படியே அந்த கேரளா அந்த தெரியும்ல, அந்த ரோட்ஸ் அப்படி இருக்கும், அப்படி வண்டி போகிறது. 2 சைடும் பச்சை பசேல்னு இருக்குது. 2 சைடும் பச்சை பசேல், சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. நான் ட்ரிப்பு பிளான் பண்ணது அப்படி தான் பண்ணியிருக்கேன். அதிரப்பள்ளியிலேருந்து அப்படியே ஆலப்புழா, ஆலப்புழாலேருந்து வர்க்கலாலேருந்து கன்னியாகுமரி, அப்படியே அந்த ஒரு ஸ்ட்ரெச் வரும். இது மட்டும்தான் மலை, மீதி எல்லாமே வந்து கோஸ்டல் ஏரியா தான். அண்டு இப்போ நம்ம ஃபால்ஸ் பார்த்தோம்ல, அதிரப்பள்ளியில் ஃபால்ஸ் அப்படி சூப்பராக இருந்துச்சா, அப்படியே இங்கேருந்து போனதுக்கப்புறம் அப்படியே பேக் வாட்டர்ஸ் ஆலப்புழா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஆலப்புழாவில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அந்த போட் ஹவுஸில் தான் தங்குவாங்க. ஆனால் நான் போட் ஹவுஸ் போடல, ரிவர் ஃபேஸிங் ரெசார்ட் போட்டிருக்கேன். பிகாஸ் நீங்கள் போட் ஹவுஸில் தங்கினீங்கன்னா உங்களை த்ரூ அவுட் த டே சும்மா ஒரே இடத்துல தான் வச்சுருப்பாங்க. கொஞ்ச நேரம் மட்டும் சுற்றிட்டு லஞ்ச் கொடுத்துட்டு திரும்ப நைட்டு கொண்டு வந்து ஒரு இடத்துல கட்டி போடுவாங்க. லாஸ்ட் டைம் நான் என் ஃப்ரெண்டோட போகும்போது நான் பார்த்தேன், அந்த நைட் மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஏசியும் கிடைக்கும். அதிரப்பள்ளி டு ஆலப்புழா போகிறதுக்கு மேஜர் சிட்டி நம்ம கவர் பண்ணுறது வந்து அங்கமாலி அண்டு ஆலுவா தான் வந்து நோன் சிட்டி. பிகாஸ் பிரேமா படத்தில் பாட்டு வேறு வரும், ஏன்னா அந்த பாட்டு பாடு ஆலுவா புழையுட தீரத்து பாடுறேன்னா. ஸோ ஆலுவா அண்டு அதுக்கப்புறம் ஆலப்புழா எடுத்து கொடுக்குறான்னா. அந்த படம் ஆக்சுவலி நல்லா இருக்கும். மேபி அந்த படம், ஆமாண்டா, அந்த படமும் அந்த ஏரியாவில் அந்த ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஆஃப் இருக்குல்ல, அவன் ஸ்கூல்லாம் அந்த சைடு தான் பேக் வாட்டர்ஸில் இருக்குது. ஆமாம், கரெக்ட். ஆலப்புழா போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, அதனால் இங்கே வந்து ஒரு சிக்கன் பிரியாணி பார்சல் வாங்கிட்டோம். சாப்பிடல, சிக்கன் ரோல். அது சரி, சிக்கன் ரோல் ஒன்று கொடுத்தேன், பத்திரி ஒன்று கொடுத்தேங்க. இது யாராவது கேரளாவில் சாப்பிட்ருக்கீங்களா? இதுக்கு பேர் வந்து பத்திரி, அரிசி மாவில் செய்வாங்க. எனக்கு பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. இலை அடையா? ஆ, ஆறி போயிருக்கு எல்லாமே. ஆமாம், இதில் அவல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்வீட்டாக இருக்குது.
ஓ பிரியாணி சொல்லக்கூடாது, நல்ல டேஸ்ட்டு, நல்லா இருக்கு. போகிற வேலையே போயிட்டே சாப்பிடலான்னு பார்த்தோம், அந்த நின்று சாப்பிட்ற கம்ஃபர்ட் வரல. சின்ன பீஸா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. டேஸ்ட் ஓகே இல்லை மோனே? எடா டேஸ்ட் ஓகே இல்லை? கடிக்குதா? காரை வந்து இந்த இடத்துல போட்டாச்சு பார்க்கிங்க்கு. இதுக்குள்ளே இருக்க காரு பார்க்கிங் போட்டாச்சு. பேன் பார்க்கான். இது போட் ஹவுஸ் கிட்டன்றதுனால, லேக்குலன்றதுனால பார்க்கிங் இருக்காது. ஸோ பார்க்கிங் போட்டாச்சு, போட்டு நடந்து போயிட்டுருக்கோம். ஆழப்புழா வந்தாச்சு, செம்மையாக இருக்கு. ஸ்டேக்கு வந்தாச்சு அழப்புழாவில். இதுதான் நம்மளோட ஸ்டே. சூப்பராக இருக்குது. என்ன கடுப்புனா, நான் மேலே பால்கனி புக் பண்ணேன், ஆனால் கீழே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ கிடைக்கும்ன்ட்டு பார்ப்போம். அப்படியே அங்கே திரும்பினா இங்கே அப்படியே லேக்கு, அங்கே போட்டிங் போகுது. பியூட்டிஃபுல். இதை பார்த்துக்கிட்டே சும்மா நான் உட்காருவேங்க நாள் ஃபுல்லாக. Room is good. இங்கே ஒரு பெரிய சண்டை. என்ன கொசு வருமா? நெட்டுலாம் போட்டிருக்காங்க. ஓ, நாளைக்கு மார்னிங் வந்து கேக்கிங் போட்டிருக்கேன். ஸோ 6:30க்கு வருவாங்க. இங்கேருந்து பிக்கப் பண்ணி நம்மளை கூப்பிட்டு போவாங்க. ஓகே, நாளைக்கு கேக்கிங். இல்லை, நீ கேக்கிங் போயிட்டாலே அது ஏதோ உனக்கு சிக்கராலையும் அது வேஸ்ட் தான். நீ எதுக்கு கேக்கிங் போனாலே ஓகே. கேக்கிங் வந்து 600 per head 2 hours. ஸோ 1200 ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்துக்க வேண்டியது தான் ஜாலியாக. பாய்ஸ் யூ. நல்ல சிக்கன் மந்தி, அல்ஃபம் சிக்கன் மந்தி. குட் மார்னிங். 6 மணிக்கு ஆலப்புழா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? காலையில் எழுந்து இந்த மாதிரி லேக்கை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் கண்டிப்பாக. காலையில் மணி 6:15. இங்கே அப்படியே ஒரு மாதிரி
அந்த தண்ணி மீன் ஸ்மெல் அடிக்குது. ஆறே காலுக்கு கேக்கிங் கேட்டிருக்கேன். அவங்க வந்துடுவாங்க. ஒரு 2 மணி நேரம் மார்னிங் கேக்கிங் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அலப்பை லேக்கில். ஓ, இங்கேருந்து என்ன இடத்துக்கு போகணுமா? ஓகே ஃபைன். நாங்கள் கேக்கிங் போகிறோம். காலையிலேருந்து ஒரு படகு சவாரி. ஆஹா, வாட்ட குடுப்பனை. எனக்கு அந்த டோல் பச்சை கலர் பிடிக்கல. நல்லா இல்லை. அப்படியே லைனாக அணிவகுத்து இது ஒரு குட்டி ஐலாண்டாம். அந்த ஐலாண்டுக்குள்ளே போகுது. நீங்கள் பெரிய போட் எடுத்தாலும் சரி, ஷிகாரா எடுத்தாலும் சரி, கேக்கிங் எடுத்தாலும் சரி, எல்லாமே இந்த லேக்கை சுற்றி அப்படி ஜாலியாக இப்படி போகிறது தான். ஸோ உங்களோட விஷ் தான். மணக்கணி மாப்பிள்ள நல்லா அலப்பையிலேருந்து வெக்கேஷன் சொல்ல வேண்டியது. ஆனால் காலைல 6 மணிக்கே எந்திரிச்சு கயாக்கிங் அப்படி இப்படின்னு வந்துட வேண்டியது. ஃபால்ஸில் குளிக்கிறது காலையில் ஒரு லேக்கில். ஆனால் உண்மையாகவே வர்த்து ஜஸ்டே. ஏன்னா உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க போட்டில் இடிச்சிடாத. இல்லைங்க, எனக்கு கை வலிக்குதுங்க. உண்மையாகவே நம்மளுக்கு அந்த பவர் இல்லை. அந்த தண்ணி அவ்வளோ தள்ளுற அளவுக்கு பவர் இல்லை. அதனால் 2 பேர் தனித்தனியாக போகலான்னு வேறு பிளான் பண்ணோம். இதில் அங்கே நின்று நான் வந்து அங்கேயே இடிச்சு நின்றுட்டு இருந்திருப்பேன் நினைக்கிறேன். நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்க மாதிரி இது வந்து போட் ஸ்டாப்பு. அதுதான் போட்டு. இந்த ஸ்டாப் பேர் வந்து நேரு ட்ராஃபி ஸ்டாப்பான். சூப்பர்ல. கவர்மெண்ட் போட். ஸ்டாப்புக்கு ஹார்ன் அடிக்கிற மாதிரி ஹார்ன்லாம் அடிக்கிறாங்க. ஓ, இது போட்டிருக்கு கேவிபி அலப்பே பிபின்னா என்னன்னு தெரியல. அங்கே ஒரு நேரு ஸ்டாச்சு தெரியுது. தெரியுது வீடியோலையும். அங்கே போய் யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான் வின்னா. அர்ஜுன் அவங்க அண்ணா தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ட்ராஃபி வச்சுருக்காங்க அவங்க வீட்டில். 2025 டீமோட நேம் எந்த அர்ஜுன்? விபிசியா? இந்த வருஷத்தோட சாம்பியன் அர்ஜுன். ரோஸ், நம்மளை இடிக்கிறதுக்கு ஒரு போட் வருது. கேப்டன் சீக்கிரம் வண்டி எடுங்க கேப்டன், இல்லை இந்த சின்ன படகு நெஞ்சிடும். சீக்கிரம் கேப்டன், போட் வருது. எங்கள் கேப்டன் காலையிலே டீ கிடைக்குமா பண்ணு கிடைக்குமான்னு சுற்றிட்டு இருக்காங்க. கேப்டன் போங்க. காலையில் கேக்கிங் ரைட் சூப்பராக இருக்குது. நம்ம போட் ஹவுஸ் வந்தாலும் சரி, இல்லை கேக்கிங் வந்தாலும் சரி, ஷிகாரா வந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஐலாண்டை சுற்றி ஒரு 8 கிலோமீட்டர் அடி கூப்பிட்டு போவாங்க. உங்களுக்கு கேக்கிங் பிடிக்கணும்னா நீங்கள் கேக்கிங் பண்ணலாம். இல்லாட்டி உட்காந்துட்டு சும்மா போகணுன்னா வந்து ஷிகாராவில் போகலாம். இல்லை மீன் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் சும்மா போட் ஹவுஸில் தங்கணுன்னா என் பின்னாடி வர இந்த போட் ஹவுஸில் தங்கலாம். பட் எவ்ரிதிங் இஸ் சேம். நீங்கள் போகிற இந்த ஒரு ஸ்ட்ரெச் தான் என்ன, அதில் உங்களுக்கு தங்க வச்சு சோறு போடுவாங்க. ஆடுதில்ல அழகா. பைக்கில் போய் டீ குடிச்சிருப்போம், ட்ரெயினில் போய் டீ குடிச்சிருப்போம், ஃப்ளைட்டில் போய் கூட டீ குடிச்சிருப்பேன். ஆனால் நாங்கள் இப்போது கேக்கிங் வந்து டீ குடிக்கிறதுக்காக அலப்பை லேக்கில் நிற்கிறோம். இடம் மூலம் எந்த பறஞ்சு ஒரு சாயை പിന്നെ ഒരു കട്ടൻ കാപ്പി. ഷുഗർ കമ്മി പറഞ്ഞല്ലേ?
കുറച്ച് ഷുഗർ പറഞ്ഞ് പിന്നെ ശരി എന്താടാ എവിടെ തന്നെ அதே மாதிரி வந்து முன்னாடி இருக்க இது ஐலாண்டு அப்படி சுற்றிட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் ஆல்ரெடி ஒரு 5 கிலோமீட்டர் கேக்கிங் பண்ணிகிட்டு இருப்போம். கண்ணு இந்த லெஃப்ட் சைட் போனோம், ரைட் போடு பெடல். ஸோ இப்போ இந்த ஐலாண்டை சுற்றிட்டு அப்படி போனோம், ரைட் போடுறீங்க அப்போ தான் லெஃப்ட் போவோம். நல்லா போட ஃபாஸ்ட்டாக திருப்பணும். குட், நல்லா போடு, கமான், வெரி குட், திருப்பிட்டியே, வெரி குட், சூப்பர். இப்போ லெஃப்ட் ரைட் போட அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக போவோம். ஸோ இந்த ஐலாண்டை போய் அப்படி சுற்றிட்டு அப்படி போவோம். டயர்டா? என்ன நீங்கள் படுத்தே விட்டான் ஐயா, படுத்தே விட்டான். இது வந்து கெனல் வேவா? நாய் பாருங்க அங்கே பிரிட்ஜ் மேலே போகுது அழகா. എടാ ക്യൂട്ടി, ഇവിടെ എന്താടാ ചെയ്യൂ? என்ன பண்ணுறீங்க? சுத்தமான காற்று, இயற்கை, போட், நல்ல மண்புடன், கார்த்திக் சிவா. ஒரு 2.5 ஹவர் கயாக்கிங்க்கு அப்புறம் பசி வந்துடுச்சு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பசிக்குது. உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எதுவுமே பண்ணாமல் எதையும் யோசிக்காமல் அப்படியே இந்த லேக்கை பார்க்க லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படி இருக்கு. சொன்னாங்க பிளேட்டில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு. நல்லா இருக்கும். கலவு கயாக்கிங் போயிடுது, ரொம்ப டயர்டாக பசிச்சிச்சு. அதுக்கு ஒரு 3 இட்லி என்னோட படைபலம். செல் முருகா போண்டா மணி இருங்க வாங்கி வரும்போது ஈவினிங்க்கு ஷிகாரா புக் பண்ணியிருந்தோம். ஷிகாராவும் வந்துடுச்சு. போகலாமா? ஆழப்புழா டு த ஃபுல்லஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். மார்னிங் கேக்கிங் போயிடுச்சு. இப்போ ஷிகாரா ரைட் போட்டிருக்கேன். இது வந்து 1200 2 ஹவர்ஸ்க்கு 2 பேருக்கு. ஓகே, வெதர் அப்படி சூப்பராக மாறுது, காட்டுறேன் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அண்ட் டாடி ஷாப் போனோம், அது சொல்ல மறந்துட்டேன். இட் வாஸ் குட். இந்த உள்ள எலி சத்தம் கேட்குது. இதுக்கு முன்னாடி ஒரு போட்டில் ஏறணும்ல, அந்த காமிச்செல்லாம் அந்த போட்டு வந்து ரிப்பேர் ஆகும், இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் இப்போ இன்னொரு ஷிகாராவில் உட்காந்துருக்கேன். மழைய ஆரம்பிச்சிச்சு. சூப்பர். ரெயின்போ சூப்பராக தெரியுது. வெதரை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. இல்லை, திடீர்னு மழை பெய்யுது, இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ வரைக்குமே என்னோட ஃபேவரட் வந்து இந்த ட்ரிப்பில் ஆலப்பே தான். ஆலப்பே ஒன் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அதிரப்பள்ளி பின்ன அங்கே அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. ஆமாம், அதிரப்பள்ளி இப்போதைக்கு செகண்டில் இருக்குது. ஒர்க்கெலாம் போனதுக்கப்புறம் 3rd போனாலும் போயிடும். ஆழப்புழா இந்த லேக் வந்து ஒரு 4 மணிக்கு பயங்கர பீக் ஆகிடும். மற்ற நேரம்லாம் அப்படியே லஞ்சுக்கு அப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க. 4 மணிக்கு அப்படி சன்செட் ஆகும்போது எல்லா போட்ஸும் வந்து அப்படியே லைன் கட்டி போகும் இந்த லேக்கை சுற்றி. ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை போட் வருது பாருங்கள். அப்பா,
எல்லா டீ கடையிலையும் இந்த ஈகிள் வளர்க்குறாங்க. இதை கையில் கொடுத்து சும்மா ஃபோட்டோ வீடியோ எடுத்து அவங்க டீ கடையை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த லேக் சைடில் இருக்க எல்லா டீ கடையிலையும் இது இருக்குது. ஐயோ கியூட். அப்புறம் நகர் கேடா அது வந்து ஒரு ஸ்கூல் போட்டு, ஸ்கூலுக்கு போட்டில் போகிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு சிட்டி லைஃப்லேருந்து ஒரு பிரேக் வேணும், கொஞ்சம் பீஸாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆலப்புழா ஆர் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லேக் சைடு இல்லை ஒரு மவுண்டனை பார்த்து ஜஸ்ட் க்ரௌட்லெஸ்ஸாக இருக்க இடத்துல அப்படி கால் மேலே காலை போட்டு எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட் நேச்சரை பார்த்து சில் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். ஒரு 2 நாள் சூப்பர் ஸ்டே இன் ஆலப்புழா. கிளம்புறோம். ஆக்சுவலி ஒரு நாள் தான் இருக்கலான்னு பார்த்தோம். பட் இந்த பியூட்டிஃபுல் ரெசார்ட்டு, இந்த வெதரு எல்லாம் சேர்ந்து 2 நாள் இருந்துட்டோம். பட் இட்ஸ் டைம் டு கோ. இப்போ வந்து வர்க்கலா போகிறோம். ஓகே, ஸோ ஆலப்புழா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பாய், see you, bye.